கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். பிரசங்கத்தினுடைய தலைப்பு கனி கொடுக்கும் வாழ்க்கை. அல்லேலூயா. கனி கொடுக்கும் வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணிருக்கார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நல்லா சாப்பாடு செய்யலாம், நல்லா ஆகாரம் செய்யலாம், ஆனா அது நல்லா இருக்குது யாருக்கிட்ட இருக்குது? செய்யறவங்களுக்கு. நீ நல்லா மருந்து நடலாம், தண்ணி ஊற்றலாம், நீர் பாய்ச்சலாம், மருந்து போடலாம், விதை போடலாம், வளர்க்கலாம், அது கனியை உண்டு பண்ணுறது கர்த்தர் என்று நீ மறந்து விடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது கனி கொடுக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாரும் கிறிஸ்தவர்களா இருக்கணும். எல்லாருடைய வாழ்க்கை கிறிஸ்தவர்களா இருக்கிறது. எல்லாரும் கிறிஸ்தவ குடும்பத்தில் ஜபம் இருக்கிறது. எல்லாருடைய அன்பு இருக்கிறது. ஆனா கனி தேவை. அல்லேலூயா. அந்த கனி அநேக கனிகள் ஆனப்படுகிறது இருக்கிறது. நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. நீங்கள் போய் கனி கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்கள் கனி என்ன? இத்தனை வருட காலகட்டத்தில் நீங்கள் கர்த்தருக்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? நீங்க எதெல்லாம் கிரியை செய்றீங்களோ அதெல்லாம் கனியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்புறமா தான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் நீர்க்கால்களின் ஓரமா நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க செய்யறதுனா எப்போ வாய்க்கும் அப்படின்னு சொன்னா துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கூடாது, பாவிகளுடைய வழியில நிற்க கூடாது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. இந்த 3 காரியங்கள் நீங்க செய்யும் போது 4வது காரியம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்பதான் அவன் செய்யறதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்களின் ஓரமா நடப்பட்டிருப்பான், தன் காலத்தில் தன் கனியை தருவான். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது துன்மார்க்கரோட சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் கிறிஸ்துவ ஆலயத்தில் வந்து ஆராதிப்பது இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பரியாசக்காரர்களோடு உட்கார்ந்து கொண்டு பரியாசம் பண்ணிவிட்டு சபையில் வந்து உட்கார்ந்து அமர்ந்து விட்டு தேவனுடைய சத்தியத்தை கேட்காம போது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. பாவிகளோடு சேர்ந்து கூத்தடித்து விட்டு கிறிஸ்தவ சபையில் வந்து அமர்ந்து ஆராதிப்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஜபிக்காமலும் வேதம் வாசிக்காமலும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபையில வசனத்தை கேட்டு போவது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அவன் நீர்க்கால்களின் ஓரமா நடப்பட்டிருக்கணும், தன் காலத்தில் தன் கனியை தர வேண்டும். அவன் நிலை உதிராகிற மரத்து போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அப்படி வசனம் சொல்லுகிறது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ வேதத்துல தியானமா இருந்தேனா நீர்க்கால்களின் ஓரமா நீ நடப்பட்டிருக்க மரத்தை போல செழிப்பா இருப்பாய். இலை உதிராக இருக்கிற மரத்தை போல எவன் உன்னை பிடிச்சி வெடிச்சாலும் நீ இலை உதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பாய், செழிப்பா இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய காலகட்டத்துல சீசன்ல தன் கனியை தருவீங்க. அல்லேலூயா. சீசன்ல கனியை தராத மரம் எத்தனை வருஷம் இருந்தாலும் வெட்டுண்ட அக்கினியில போடப்படும் என்று வேதம் சொல்லுகிறது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வேதத்தை தியானமா இருந்து கீழ்ப்படிய வேண்டும் என்று 2வது காரியம் சொல்லுகிறது. 3வது சொல்லுகிறது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது விதைக்கும் போது
நிலத்துல போய் செத்து அதுக்கப்புறம் தான் முளைக்க ஆரம்பிக்கும். அது அந்த கோதுமை மணி ஒன்று தனியா போட்டிருந்தா ஒண்ணுதான் இருக்கும். அது முளைக்கிறதுனால, அது செத்ததுனால அநேக கோதுமை மணிகளை கொடுக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மடிந்து செத்து, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும் போது, வளரும் போது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று வேதம் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஒன்றிய வாரமா உட்காந்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் தேவையில்லை, எனக்கு எந்த போராட்டங்களும் தேவையில்லை, எனக்கு எந்த ஊழியர்களும் தேவையில்லை. நானும் என் வாழ்க்கையை பார்த்துக் கொள்கிறேன், என் குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறேன், என்னுடைய சூழ்நிலையை பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒதுக்கி போவீர்களானால் நீங்க ஒதுக்கப்பட்டவர்களா மாறுவீங்க, நீங்க தள்ளப்பட்டவர்களா மாறுவீங்க, நீங்க கனி கொடுக்காத இருக்கிற மரத்து லிஸ்ட்ல சேர்ந்துருவீங்க. கடைசியில உங்கள் பலன் ஒன்றுக்கும் வீணா இருக்கிறது. நீங்கள் இது வரைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையில அந்த அத்தி மரத்துக்கு போல அழகா வளர்ந்துருப்பீங்க, நீளமா வளர்ந்துருப்பீங்க, பச்சையான கனிகள் இருக்கும், பச்சையான இலைகள் இருக்கும், நல்ல வேறு இருக்கும், நல்லா ஸ்ட்ராங் இருக்கும், நல்லா பெயிண்ட் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா உங்களை கனி இல்லைன்னா நீங்க வேஸ்டா மாறிடுவீங்க. அல்லேலூயா. சபையில நீங்க இருக்கலாம், சபை உதவிகள் செய்யலாம், சபையில முக்கியமான ஆட்களா இருக்கலாம், இல்ல ஊழியங்கள்ல இருக்கலாம், கூட இருக்கலாம். உங்களுக்குள் கனி அவசியமா இருக்குது அன்பான கத்துக்கிட்டு. அந்த கனி எப்படிப்படுது அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு மரத்தை நம்ம பார்க்கும் போதும் அதுல என்ன பண்ணோம், அதான் சொல்றாரு, கனி இருக்கிற மரத்துல தான் கல் அடிப்படும். அல்லேலூயா. ஒரு மாமரம் இருக்குதுன்னா கல் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அடித்து சாப்பிடுவோம். அது போல உனக்குள் கனிகள் இருந்தா உலகத்தை அவனை அடிப்பான், உன்னை துன்புறுத்துவான், உன்னை என்ன பண்ணுவான், பேசுவான், உன்னிடத்திலிருந்து பறிக்க நினைப்பான். அல்லேலூயா. அதனால அது ஏன் என்னிடத்துல பறிக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்குள்ள கனி இருக்கிறது, உங்களுக்குள்ள கனி இருக்கிறது. அந்த கனி தரவில்லை என்றால் உலகத்தானே என்ன பண்ணுவான், உன்னை வெட்டி நடுக்கடையில் போடுவான், இல்லை அக்கடியில் போடுவான், இல்லை என்ன பண்ணுவான், அடுப்பெறி வைப்பான், ஏதோ ஒன்று பண்ணுவான். நீ பயன்படாத பாத்திரமா மாறினா உன்னுடைய கதை உலகத்திலே புரிந்துவிடும். நீ பயன்படுகிற பாத்திரமா மாறினால் உன்னுடைய பலன் மிகுந்த பரலோகத்தில் இருக்கும் என்று வேதம் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க தன் பாவங்களுக்காக மரித்து பிதாவை மகிமைப்படுத்த உணர்ந்தவராக இருக்கிற இயேசுவை என்ன பண்ண வேண்டும், பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு செடியானது ஜீவனோடு இருக்கிற செடி, அதுக்கு உயிர் இருக்கிறது, தாவரத்திற்கு உயிர் இருக்கிறது. அது வளர்ந்து அநேக கனிகளை எப்படி கொடுக்குறதோ 3 மாதம் டைம் கொடுக்குறீங்க. ஒரு நெல் வளர்ந்து 3 மாதம் டைம் கொடுக்குறீங்க, ஒரு வேர்க்கடலை வளர்றதுக்கு 3 மாதம் டைம் கொடுக்குறீங்க, ஒரு தர்பூசணி வளர்றதுக்கு 3 மாதம் டைம் கொடுக்குறீங்க. அது வரலன்னா வந்தாலும் வரனாலும் 3 மாதத்துக்கு என்ன பண்ணுறீங்க, யாரை கட்டுறீங்க? கனி கொடுத்தாலும் யாரை கட்டுறீங்க, கனி கொடுக்கலாலும் யாரை கட்டுறீங்க? கனி கொடுத்தா மிகுந்த சந்தோஷமா என்ன பண்றீங்க, அதெல்லாம் எடுத்து வீட்டுக்கு என்ன பண்ணுங்க, கண்ணீரோட விதிக்கிறவர்கள் கம்பீரத்தோட இருப்பாங்க என்று சொல்லுது. அந்த நேரத்துல விளைந்ததை நெல்லையோ அரிசியோ ஏதோ ஒன்று என்ன பண்றாங்க, கம்பீரமா எடுத்து வரீங்க. வேலையில் அப்படின்னு சொன்னா துக்கத்தோடு திரும்பி வரீங்க. இயேசு கிறிஸ்து கூட அப்படிதாங்க, உன்னிடத்துல வந்து பார்ப்பாரு. நீ உனக்குள்ள கனி இருந்ததுன்னா உன்னை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாரு. உனக்குள்ள கனி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தாயானால் உன்னை துக்கத்தோடு ஓதிர விட்டு போயினே இருக்கும். இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. உலகத்தில் பார்த்துக்கொள்ளுங்க, எந்த மனுஷனும் மாறிய எல்லா மனுஷனும் என்ன பண்றான், ஒற்றுமையாக இருக்கிறான். நான் சொல்றேன் கேட்டுங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க கோபப்பட்டீங்களா, நீங்க மூட. நான் எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுங்க. உன் வாழ்க்கை நல்லா இருக்குதான் நான் சொல்றேன், உன் எதிர்காலம் நல்லா இருக்குதான் நான் சொல்றேன், உன்னை யாரும் ஏமாத்த கூடாதுன்னு நான் சொல்றேன், பிசாசு உன்னை வஞ்சிக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். நீங்க உங்க வழியை பார்த்து போனீங்கன்னா போங்க, அதை பற்றி நான் கவலைப்பட விரும்பவில்லை. அல்லேலூயா. நான் சொல்ல வேண்டியது என்னுடைய வேலையா இருக்கிறது. அதை சொல்றது நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து அமைச்சார், அவர்கிட்ட போய் கேட்டுங்க, நான் யாருன்னு சொல்றேன். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ண உண்மையா ஜெபம் பண்றவங்களா இருந்தா நீங்க கிறிஸ்துவனுக்கு கேளுங்க, இதுதான் என் வேலையே, இதுதான் உங்க வேலையை. என்னுடைய வேலை முழுமையான வேலை தான் தெரியுமா, உங்களை ஆசீர்வதிப்பதும் உங்களை அரவணைப்பதும் உங்களுடைய பாவங்களை கழுவுவது தான் என்னுடைய வேலை. அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் என்ன வச்சிருக்காரு, மற்ற எதுக்காக இல்லை. அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க, யாவன் 15ஆம் அதிகாரம் 4-5. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது
திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசு உங்களுக்குள்ள இல்லைன்னா நீ எதுவும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது, செய்யப்பட முடியாது, செயல்படுத்த முடியாது. என்னை நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்து விட்டால் தானா கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் என் வார்த்தையில் உங்களில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை எல்லாம் உங்களால் ஒன்று செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அல்லேலூயா. பண்பான கருத்து பிள்ளைங்களே, ஒரு செடி இருக்கிறது, அது கொடி இருக்கிறது, அது கனிகள் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதான் அவர் தான் பண்றாரு, மெய்யான திராட்சை செடி ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மிலும் கொடிகளாக நாம் அவர்களும் ஐக்கியமாக நிலைத்திருக்க வேண்டும். ஐக்கியம் இல்லாத ஒரு அட்டண்டன்ஸ் மட்டும் தான் நடக்காது. ஐக்கியம் இருக்க வேண்டும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்பதான் ரிசல்ட் கிடைக்கும். அப்பதான் பிதா திராட்சை தோட்டக்காரராக இருந்து நம்மளை சுத்தம் பண்ணுகிறவராக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை ஒவ்வொரு படியாக உயர்த்தும் போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தரோடு கூட நாம் இருக்கிறோமா, தேவனோடு கூட நாம் இருக்கிறோமா, தேவன் நமக்குள்ள இருக்கிறாரா, நமக்குள்ள கனிகள் இருக்கிறதா. அல்லேலூயா அப்படின்னு அவர் பார்க்கிறாரு. யோவான் 15:13 வாசிங்க. திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து கொடுக்கிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கடைகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தால நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள். கரங்களை கட்டுங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் அவர் திராட்சை தோட்டக்காரரெல்லாம் பண்றதாம், பிதா இருக்காராம். யாரெல்லாம் கனி கொடுக்குறாங்களோ, கனி கொடுக்கவில்லை அதை அறுத்து போடுறாராம். கனி கொடுக்குறாங்களோ அவங்களை சுத்தம் பண்றாங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உடனடியாக சுத்தம் செய்வது அல்ல. கனி கொடுக்கும் போது தான் அவனை சுத்தம் பண்ணுவோம். அல்லேலூயா. நீங்கள் புரிந்து கொள்ளுங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. கனி கொடுத்தல் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறிக்கிறது, உங்களுடைய ஊழிய வாழ்க்கை குறிக்கிறது. முதலாவது ராஜ்யத்தை அவர் நீதி அறிக்கைன்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கடைசியா தான் ஆண்டவரை தேடணும். லாஸ்ட் மூமெண்ட், முடிவு வரும்போது நான் தான் நடக்காம அடி போட்டோம், அது தேவன் கர்த்தரே என்னை காப்பாத்துங்க. இது வரைக்கும் எல்லா பாவத்தையும் செய்து விட்டு, எல்லா அக்கிரமத்தையும் செய்து விட்டு, எல்லாவற்றையும் செய்து விட்டு, வாலிப வருகிற வரைக்கும் எல்லா பாவங்களையும் செய்து 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 அக்கிரமம் பண்ணி குடும்பங்களை கெடுத்து சீரழித்து, உன் வாழ்க்கையை கெடுத்து, உன் கண்களை, உன் எண்ணங்களை கெடுத்து, உன் சிந்தைகளை கெடுத்து, கடைசியா உனக்கு ஒண்ணுமே முடியாத போது நீ இயேசு எடுத்து உனக்கு என்ன பிரயோஜனம், அவருக்கு என்ன பிரயோஜனம்? அவர் சொல்றாரு, வாலிப வயதில் உன் சிருஷ்டிகிற நினை, முதிர் வயதில் நினைன்னு சொன்னாரா? கேவனாக நினைன்னு சொன்னாரா? வயதான நினைன்னு சொன்னாரா? அவர் சொன்னாரு, முதிர் வயதில் நான் உன்னை தாங்குவேன், ஏற்றுவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன் சொன்னார். அல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிற காரியம், வாலிப வயதில் உன் சிருஷ்டிகிற நினை அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு காரியம் சொல்லிக்கிறாரு, உன் நெஞ்சின் வழியிலும் உன் கண்ணின் காட்சியிலும் நட, ஆனாலும் நியாயத்திற்கு வரும் என்பதை அறிந்து கொள். அல்லேலூயா. வாலிபனே, உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழியிலும் உன் கண்ணின் காட்சியிலும் நட, ஆனாலும் நியாயத்திற்கு வரும் என்பதை அறிந்தது அப்படின்னு சொல்றாரு. அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்யறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால இவன் பாவம் பண்றான், இவன் அக்கிரமம் செய்யறான், நான் நீதிமானா இருக்கிறேன், இவன் நான் பரிசுத்தமா இருக்கிறேன், இவனுக்குலாம் இது நடக்குது அது நடக்குது நினைக்காதீங்க. உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிருன்னு சொல்றாரு. அமைதியா இருக்கிறது. உனக்குள்ள கிரீடத்தை நீ பற்றி கொண்டு இரு, எவனை பத்தி நீ கவலைப்படாத. சத்தியத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய வேலை. இறங்கி காட்டுக்கு மறந்து இறங்கி வராத அவனுடைய வேலை. அவளை பையன் சபையை இறங்கி வந்தாரு,
சகையுடைய இருக்கிற நம்ம பெரியவர்களா? சகையுடைய நம்ம வசதி படைத்தவர்களா? சகையுடைய அதிக வட்டி கொடுத்தவர்களா? அல்லேலூயா. சகையே இறங்கி வந்தார் இயேசு பார்க்க. நீ இறங்காம உட்கார்ந்து இருக்கிறிய அதே ஸ்டேஜ்ல, அதே பாவத்தில் உட்கார்ந்துக்கிறிய, அதே சிந்தையில உட்கார்ந்துக்கிறிய, அதே எண்ணத்துல உட்கார்ந்துக்கிறிய, அதே மேட்டி மேல உட்கார்ந்துக்கிறிய. இறங்கி வா, இயேசு உன் வீட்டுல தங்க போகிறார். அல்லேலூயா. சகையா இறங்கி வா, உன் வீட்டில் இன்றைக்கு நான் தங்க போகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசுவோடு கூட கனி கொடுக்கிற வாழ்க்கை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அன்பான கருத்துக்கு போடுங்க. அல்லேலூயா. சொல்லுகிற காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நடப்பட்டதும் கால்வார் வாரமாய் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறது காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கணிப்பிருந்த மன மரத்தை போல இருப்பான். அல்லேலூயா. தப்பாம கணிப்பெடுப்பான். அவன் தான் கிறிஸ்துவன். வெயில் இருக்கும், உஷ்ணம் இருக்கும், ஆனாலும் என்ன பண்ணுவான்? அவன் தப்பாமல் கணிப்பெடுப்பான். ஏன்னா அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷனா இருக்கிறான். அவன் பாக்கியவனா இருக்கிறான். அவன் தண்ணீர் அடையில் நடப்பட்டு இருக்கிறான். அவன் வேர்களை விடுகிறதுமா இருக்கிறான். உஷ்ணம் வளர்கிற மனிதனா அவன் இருக்கிறான். அதனால வருத்தமின்றி தப்பாமல் கணிப்படுத்த மனிதனாக இருப்பான். அல்லேலூயா என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்பிக்கையா இருக்கு. அவர் சொல்றது கேளுங்க. உட்கார்ந்து அவருடைய பாதத்தில் கொஞ்ச நேரம் உட்காருங்க. உலக ஆசையை நம்பி என்ன பண்ணாதீங்க, ஓடாதீங்க. உலகத்தினுடைய பணத்தை நம்பி ஓடாதீங்க. உலகத்தினுடைய பதவி நம்பி ஓடாதீங்க. உலகத்தினுடைய பொருட்களை நம்பி ஓடாதீங்க. நான் சொல்றது ஒண்ணுதான், ஜெபம் பண்ணி கேளுங்க. கர்த்தர் தரும்போது போய் பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. உட்கார்ந்து அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கேளுப்பா. நான் சொல்றேன், அவர் பாதத்தில் உட்கார்ந்து கேட்காம உங்களுக்கு ஒரு பொருள் வருது அப்படின்னு சொன்னா அது பிசாசு தருகிறது. அது பெற்றுக்கொள்ளாத போயிட்டு. அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு இது எனக்கு தகுதி ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கேட்டு பெற்றுக்கொள்ளு. தானா வரதெல்லாம் பெற்றுக்கொள்ளாத. தானா நிறைய வரும், அதெல்லாம் ஒன்றும் என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ போகும்போது கூட தானா நிறைய ஒன்று கூட்டம், அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொண்டா சில நோய்களை நீ வாங்க வேண்டியது இருக்கும், சில பாவங்களை நீ சுமக்க வேண்டியது இருக்கும், சில சூழ்நிலைகளை நீ என்ன பண்ண அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அதனால ரோட்டில் போகிறது ரோட்டில் வரதெல்லாம் உன்னுடைய கிடையாது. உனக்கு லக்ஸரியானது, அழகுள்ளது, அறிவுள்ளது, உனக்காக என்ன பண்ணியிருக்கோம், பாதுகாக்கப்பட்ட பாருங்க. ஆண்டவர் ஒரு கனிவுள்ள மகளுக்கு கொடுக்குறாருன்னா அவனுக்காக ஸ்பெஷலாக கிஃப்ட் பண்ணியிருக்கோம். அதான் ஆண்டவர் உனக்கு தர்றது. அல்லேலூயா. உணர்த்த யூஸ் பண்ணது உனக்கு தரமாட்டாரு. உணர்த்த தொட்டது உனக்கு கிடைக்காது. அதை கர்த்தர் அப்படி விரும்பல. கர்த்தர் உன்னை நேசிக்கிறது ஒன்றே ஒன்று தான். உனக்குன்னு ஒன்று இருக்கு, அதை பார்ப்பான். அல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு, உன் இள வயதில் மனைவியோட நீ என்ன பண்ணு, மகிழ்ந்து உன்னுடைய கிணற்றில் ஊறுகிற தண்ணீரை நீ என்ன பண்ணு, குடி அப்படின்னு என்ன பண்றாரு சொல்றாரு. அல்லேலூயா. அந்நிய ஸ்திரீனுடைய மார்பகங்களை தழுவ வேண்டியது என்ன அப்படின்னு கர்த்தர் என்ன பண்றாரு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ நாம் எல்லாரும் என்ன பண்ண வேண்டும்னா, உன் குடும்பத்தை பார்க்கணும், உன் கணவரை பார்க்கணும், உன் மனைவி பார்க்கணும், உன் பிள்ளைகளை பார்க்கணும், உனக்கு சிறு ஒழுக்கத்தை பார்க்கணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் கனிவுள்ள வாழ்க்கை. இதெல்லாம் பார்க்காதபடிக்கு மனம் போன போக்கினிலே சென்று கொண்டிருந்தீங்களா தலை ரெண்டாக பிளக்கப்படும். ஒரு நாள் இருக்கும்போது ஒரு நாள் இருக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கிங்க. அல்லேலூயா. அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, பிளேட்டை மாற்றி கும்மால என்ன பண்ணாங்க, எஃப்ஐஆர் போட்டு உன்னதிக்கு உள்ள வச்சு போயினே இருப்பாங்க. அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, நீ மாட்டிக்கொண்டு அல்லேலூயா சுற்றி தெரிந்து கொண்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அதை வசனம் சொல்லுது, முள்ளில் சிக்கின ஆட்டினை போல முன்னும் பின்னுமா கதறுகிறேன், உமையன்றி யாருண்டு நாதா, துணையின்றி நான் எங்கு போவேன். அல்லேலூயா. ஒரு ஆட்டுக்குட்டியோட முள்ளில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறது. அது போல கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைகள் அநேக முள்ளில் ஒருவனை சிக்கிக் கொண்டிருக்கிறது. பச்சையான விக்கிரக தோப்பினுடைய சிக்கிக் கொண்டிருக்கிறீங்க, பாவத்தின் இடத்துல சிக்கிக் கொண்டு தவிக்கிறீங்க, பண ஆசையில பொருளாசையில சிக்கிக் கொண்டு தவிக்கிறீங்க. ஒரு மனைவி பார்த்து சொல்றா,
எப்படி சம்பாதிப்பியோ எங்க சம்பாதிப்பியோ எனக்கு தெரியாது. டெய்லி இவ்வளவு பேமெண்ட் எனக்கு ரிசீவ் ஆகணும். நீ கொள்ளை அடிப்பியோ, நீ வழிப்பறி பண்ணுவியோ, நீ என்ன பண்ணுவ எனக்கு தெரியாது. இவ்வளவு அமௌண்ட் இன்னைக்கு நீ வந்தாகணும். அட பாருங்க, எப்படினாலும் சம்பாதிச்சு எப்படி சொல்ல முடியும்? இப்படி நீங்க சொல்றீங்க, வீட்டுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து உங்க பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அமைச்சு என்ன பண்ண நல்லா படிப்பா, நல்லா வேலை கிடைக்குன்னு சொல்றீங்க. இப்படிதானே சம்பாதிக்க ஆண்டவர் நம்ம சொல்லி கொடுத்துக்கிறாரு. எப்படினாலும் சம்பாதிக்க நான் சொல்லி கொடுத்துக்கிறாரு. எப்படினாலும் சம்பாதிக்கணும்னு சொன்னா ஒரு சிலர் தான் நல்லா இருக்க முடியும், எல்லாரும் நல்லா இருக்க முடியாது. அல்லேலூயா. கவனி அன்பான கருத்து, எப்படினாலும் சம்பாதிக்க எப்படி சொல்ல முடியும்? நமக்கு கருத்தர் என்ன வருமானம் கொடுத்து நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்காரோ அதில் தான் நம்மளை கருத்தர் ஆசீர்வதிக்க போறாரு. எப்படின்னா தெரியாது திருட்டு வந்து வச்சு வீட்டுல நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. அல்லேலூயா. இதெல்லாம் தேவன் விரும்பல. தேவன் விரும்புகிறதுனா நீங்க பட்னியா இருந்து துட்டு சேர்த்து ஆண்டவர் சொல்ல. ஒரு கிளாஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகுது? வாரம் காய்கறி எவ்வளோ ஆகுது? எண்ணெய் எவ்வளோ ஆகுது? கரண்ட் பில் எவ்வளோ ஆகுது? இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு நிறைய துட்டு இருக்குமே. மளிகை சாமான் எவ்வளோ ஆகுது? வாடகை எவ்வளோ ஆகுது? ரெண்ட் எவ்வளோ ஆகுது? வாடகை சொல்லிட்டு ரோட்டில் பற்ற முடியும், வாடகை கொடுக்கணுன்ட்டு. தண்ணி வாட்டர் வாங்கி குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ண முடியும்? ஏழை தண்ணியாக குடிக்க முடியும். துணி துடுக்கு வாங்கி போகிறேன்னு சொல்லிட்டு கண்டியாக கட்டி உட்காந்து இருக்க முடியும். இதெல்லாம் காட்டி தான் நம்ம பார்க்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கனி கொடுக்குற வாழ்க்கைய கர்த்தர் தருகிறதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்ண சிக்கன் என்ற பேர்ல சீரழிந்து கொடுக்குறாங்க. ஒருவேளை சோறு கூட சாப்பிடாம என்ன பண்றான்? சுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படின்னு ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணல சொல்ல, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதுன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. இது சேர்த்து வச்சாதான் நாளைக்கு நல்லா இருக்க முடியும். அதை போனாலும் சொன்னேன், நல்ல கல்வி, நல்ல ஜபம், நல்ல சத்தியத்தை கொடுங்க உங்க பிள்ளைங்களுக்கு. அல்லேலூயா. தெரிஞ்சோ தெரியாமலையோ கர்த்தர் நல்ல சபையை கொடுத்துருக்காரு, நல்ல சத்தியத்தை கொடுத்துருக்காரு. இந்த சத்தியத்தில் நிலைத்திருப்பில்லைனால் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கை சிறப்பாக முடிச்சுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன பண்ண இருந்து சகலத்தையும் செய்கிறவராக செயல்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை நம்ம மத்தியில செய்து நம்மளை ஆசீர்வதித்து நம்ம உயர்த்தி நம்ம கணப்படுத்துகிறவராக இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ள நம்ம முடிக்கலாம். சீக்கிரமா உங்களை சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்ப நான் நினைக்கிறேன். கனி கொடுத்தல் என்றால் என்னன்னா கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கனி கொடுத்தல் என்றால் என்ன? கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து அல்லேலூயா. ரெண்டு வெறி இருக்குது. ஒரு கிறிஸ்துவின் உடைய மார்க்கத்தினுடைய வெறி, கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்ற ஒருவன் எண்ணிலும் நான் ஆணில் நிலைத்தர மிகுந்த கனிகள் குடிப்பிலும் முன்னாடி வாசனம் சொல்லுகிறது. இந்த வாசனம் சொல்லுகிறது எபேசியர்ல, ஆவியின் கனியில துன்மார்க்கத்துக்கு ஏற்பான காரியங்கள் நம்ம தெரிந்து கொள்ளாம வெறி கொள்ளாம ஆவிக்குரிய ரீதியா நம்ம என்ன பண்ண வேண்டும்? மறுரூபம் அடைய வேண்டும் என்று இந்த வசனம் சொல்ல. 2 Corinthians 3:18 வாசிங்க. மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறவர்களாக இருக்கும். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், ஆவியில் நாம் நிறைந்திருக்க வேண்டும், சுயத்திற்கு நாம் மறிக்க வேண்டும், வேதத்தை தியானத்திற்கு அதுக்கு என்ன பண்ண கீழ்ப்படிய வேண்டும், சபை ஐக்கியம் வேண்டும், தேவன் மேல் எப்பொழுதும் நம்பிக்கையும் விசுவாசமாக வேண்டும், தேவன் நம்மை பரிசுத்தமாக்க இடம் அளிக்க வேண்டும். அல்லேலூயா. இதை நாம் கொடுக்கும்போது நம்மில் தேவன் விரும்புகிற காரியங்கள் நம்ம நடக்க ஆரம்பிக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையில தானா வந்தா தானா போன நேரக்கூடாது. கனி கொடுக்கிறவர்களாக இருக்கட்டும். கனி எப்படி கொடுக்க வேண்டும்? ஆவியின் கனி, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நற்குணம், சாந்தம், நிச்சயடக்கம், அப்புறம் நீடிய பொறுமை, தயவு, இதெல்லாம் ஆவியின் கனி. இதை
சபையார்கள் அனைவரும் பெற்றிருக்க வேண்டும். 9 விதமான கனிகளையும் பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் கலாய்த்தர் 5:22 ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்கு சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதெல்லாம் நமக்கு என்ன பண்ண முடியாது, வாசிக்க முடியாது. அதனால உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற காரியங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அத்தி மரத்தை பார்த்து நல்ல இலைகள் இருக்கிறது, நல்ல பெரிய மரமா இருக்கிறது, நல்ல வேர்கள் இருக்கிறது, நல்ல பச்சை பசைகள் இருக்கிறது. ஆனா அதெல்லாம் இல்லை, கனி இல்லை, அதை சபிக்கப்பட்டதுன்னு சொல்லி என்ன பண்ணாரு, அந்த மரம் பட்டு போயிடுச்சு. மறுநாள் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஆள், நல்லா இருக்கிறீங்க, அழகு இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, பதவி இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, பணம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. உங்களில் கனி இல்லை என்றால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாக மாறும்போது நீங்கள் பட்டு போய் என்ன பண்ணுவீங்க, போயிடுவீங்க. தேவன் சபிக்காத அளவுக்கு நீங்க நடந்து கொள்ளுங்க. நான் சொல்றது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுல தான் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் உங்கள் வாழ்க்கையில் கனி அவசியமா இருக்கிறது. நீங்கள் என்னிலே என் வார்த்தையில் உங்களை நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் உணவன் தான். எப்பவுமே முதலாளி தான் எதிர்பார்ப்பார்னா கனியை தான் எதிர்பார்ப்பார். தோப்பு வரும்போது கனியை தான் எதிர்பார்ப்பார், ப்ராஃபிட் தான் எதிர்பார்ப்பார். அந்த மரம் சின்னதாக இருந்தால் பெரிதாக இருந்தால் அது முக்கியம் இல்லை, அது எவ்வளோ கனிகள் இருக்கிறது, அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது, அது நமக்கு எவ்வளோ பயன்படுன்றதை நம்ம எதிர்பார்ப்பாங்க. அப்போது நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கும்போது அவர் உங்களை எதிர்பார்க்கிறது, நீங்கள் அவருக்கான பொருளாதார ரீதியான கனிகளை தர வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை, பண ரீதியான கனி தர வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. அவர் விரும்புகிறது நீங்கள் கிறிஸ்துவுக்கு வாசனையாகவும் சுகந்த வாசனையாகவும் அழகாகவும் அருமையானவர்களாகவும் மற்றவர்களுக்கு பயன்படுகிறவர்களாகவும் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் சொல்லிக் கொடுத்து போயிருக்கிற பிசினஸ் நம்மளுக்கு, அவர் சொல்லிக் கொடுத்துருக்கிற வழி, நீ போய் நிறைய பணங்களை சம்பாதிச்சுன்னு சொல்லிக் கொடுக்கல, நிறைய பேருக்கு என்னை பற்றி சொல்லுன்னு சொல்லியிருக்கிறாரு. இது கிறிஸ்துவனுடைய ஒரு மதம் இல்லை. நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன். கெட்டு போறவனுக்கு என்னை பத்தி சொல்லு, பட்டு போறவனுக்கு என்னை பத்தி சொல்லு, மரண தருவாயில் இருக்கிறவன் என்னை பத்தி சொல்லு, நோயில் இருக்கிறவன் என்னை பத்தி சொல்லு, சிறு குழந்தைகளுக்கு என்னை பத்தி சொல்லு, சகல ஜாதிகளுக்கும் சொல்லு, ஆயுசியவரானவர்கள் என்னை பத்தி சொல்லு. இந்த உலகத்தில் தெரியாத ஜனங்கள் எல்லாம் என்னை பற்றி அறிவின்னு சொன்னாரு. இதை அறிவிக்கும் போது உங்கள் கனி பெரிதா மாறும், உங்கள் வாழ்க்கை சிறப்பானதா அமையும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன வாழ்க்கையை கொடுத்துக்கிறாரோ, என்ன மனைவி கொடுத்துக்கிறாரோ அதுல சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்க. கணவன் மான்கள் என்ன பண்ணுங்க, நீங்க உங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுங்க, சிறப்பாக என்ன பண்ணுங்க, வைத்துக் கொள்ளுங்க. உலகத்துல எல்லா திசையிலையும் எல்லாரும் இருப்பாங்க. எல்லாரும் வீட்டில் வச்சு 3 நாள் சோறு போட முடியாது. எல்லாரும் என்ன பண்ண முடியாது, காரியங்களை 1 நாள் என்ன பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. அதனால உங்க குடும்பம், உங்க குழந்தை, உங்க பிள்ளைகளோட என்ன பண்ணுங்க, சந்தோஷமா வாழுங்க. இதுதான் தேவன் என்ன பண்றது நமக்கு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கொடுத்திருக்கிற காரியங்களை நம்ம விட்டு விட்டு உலகத்தை நோக்கி நம்ம தெரியக்கூடாது என்று வார்த்தை சொல்லுகிறது. உலகத்தில் இருக்கிற தப்பான கிரியைகளை நம்ம போய் சென்றடையக்கூடாது. அப்புறம் நம்ம வாழ்க்கையினுடைய திசை மாறிச்சுன்னா, நம்முடைய லைஃப் என்ன பண்றோம், சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா, பிசாசின் வலையில் விழுந்து நம்ம சீரழிந்து போய்விடுவோம். ஒரு மனிதனை கர்த்தர் கெடுக்க மாட்டாங்க, அவனே கெட்டு போயிடலாம். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டான், எப்படி இருக்கிறான் பாருங்கன்னு சொல்லுவாங்க. அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது மாட்டான்னு தெரியும், அப்புறம் பின்மாற்றத்தில் போனது யாருக்கு தெரியாதுல்ல. எல்லாம் சொல்லுவாங்க, கிறிஸ்தவம் பாரு எப்படி இருக்கிறான், எப்படி கஷ்டப்படுறான், அவன் அந்த நாம பாவம் யாருன்னு தெரியாதுல்ல. இதான் உண்மை. அந்த நாம அவன் பாவம் செய்யறான், அவனுடைய வாழ்க்கை பின்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. அப்ப அவனுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உலகத்துக்கு நல்லவனா இருந்தா போறாது, ஊருக்கு நல்லவனா இருந்தா போறாது, அவன் தனிப்பட்ட வாழ்க்கை ஒவ்வொருத்தரும் தெரிந்திருக்க வேண்டும். என்னை போயிட்டு இவங்க தான் மாத்திட்டாங்க, அவங்க தான் மாத்திட்டாங்க சொல்ல முடியாது. எனக்குள்ள ஒரு ஆளு வந்து என்னை கூட்டு போயிடுச்சு சொல்ல முடியாது. எனக்குள்ள என்ன பண்ணிச்சு, செயல்படுத்தின்னு சொல்ல முடியாது. எனக்குள்ள பிசாசு நாம செயல்படுத்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உனக்குள்ள பரிசுத்தாவி இருக்கிறது. அந்த பரிசுத்தாவியை வைத்துக் கொண்டு நீ பரிசுத்தமா வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீ கனி கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீ பரிசுத்த வாழ்க்கையில இன்னும் மேலோக்கி செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். முன்னாடி சொன்னேன், எல்லா மனிதனுடைய வாழ்க்கையும் பாவம் இருக்குது, இல்லாம இல்லை.
ஆனா அந்த பாவங்களை கழுவுவதற்கும் பரிசுத்தப்படுத்துவதற்கும் சபை இருக்கிறது. இதை நீங்க தெரிந்து கொண்டு இன்றைக்கும் உங்க இருதயத்தை கழுவுங்க. என்னை பத்தி தெரிஞ்சுங்க. யார் பாவம் செஞ்சாலும் அந்த பாவத்தை நான் வெளிப்படுத்துறது கிடையாது. அதை நான் மூடி மறைக்கிறேன். நான் தகப்பேன். அதனால உங்களை அசிங்கப்படுத்துவதோ, உங்களை உதாசீனப்படுத்துவதோ, உங்களை கேவலப்படுத்துவதோ, மக்களை இழிவுபடுத்த என்னோட வேலை கிடையாது. நீங்க அசிங்கம் பண்ண இடத்த தொடச்சி விட்டு உங்களை மூடி உங்களை குளிப்பாட்டி உங்களை முத்திரை மாதிரி போற இடத்துல தான் நான் இருந்தேன். அல்லேலூயா. நீங்கள் இழிவானவர்களா இருந்தாலும், பாவிகளா இருந்தாலும், அக்கிரமம் செய்வர்களா இருந்தாலும், கர்த்தர் நம்மளை பார்த்து தான் சொல்றாருன்னா, தன் மகனை அழைத்து கொண்டு என்ன பண்றாரு? விருந்து செய்ய ஆயத்தமான பண்றாரு. இளைய மகனை அழைக்கிறார். அது போல இன்றைக்கு என் வார்த்தையை கேட்டு நீங்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக. அல்லேலூயா.